இன்றைக்கி நம்ம சிறகடிக்க ஆசையில் என்ன கண்டென்ட்னு பார்த்தீங்கன்னா, முத்து, மீனா, ஸ்ருதி, ரவி 4 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மனோஜ் வந்து ரோஹிணி வயிற்றில் வளர குழந்தைய வந்து கலைக்க சொல்லிகிட்டு இருக்காங்க. இது எப்படி கரெக்டாக இருக்கும்? என்ன இருந்தாலும் மனோஜும் அவன் அத்தையும் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அதான் எங்களுக்கு புரியல. என்ன இருந்தாலும் வயிற்றில் வர குழந்தைய கலைக்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு. இந்த விஷயத்தை நம்ம சும்மா விடக்கூடாது. இதை வந்து மாமா கிட்ட சொல்லிடலான்னு சொல்லி மீனாவும் ஸ்ருதியும் சொல்கிறாங்க. முத்து என்ன சொல்கிறாருன்னா, அதுதான் எனக்கு யோசனையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்புறம் பேசிட்டு கடைசியில் இல்லை வேண்டாம், இந்த நிலமையில மாமாவுக்கு இது தெரிஞ்சதுன்னா வந்து அவர் இன்னும் கஷ்டப்படுவார். குழந்த பிறக்கிற வரைக்கும் எதுவும் சொல்ல வேண்டாம், இப்படியே விட்டுறலாம், இந்த பிரச்சனையை பெருசு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. முத்து இல்லை அப்பாட்ட சொல்லிடலாம், இவங்க எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் வேணாலும் போவாங்க, அம்மாவும் மனோஜ் கம்முன்னு இருக்க மாட்டாங்க, ஒரு குழந்தைய கொல்கிற அளவுக்கு துணிஞ்சிட்டாங்க, இன்றைக்கி என்ன வேணால் பண்ணுவாங்க நாளைக்கு பணத்துக்காக, அந்த லெவலில் இருக்காங்க அவங்கெல்லாம், சும்மா விடக்கூடாது, அப்பாக்கிட்ட அதை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை வேண்டாம் முத்து, பெருசு பண்ண வேண்டாம், குழந்தை பிறக்கட்டும் அப்படின்னு ஸ்ருதி சொல்கிறாங்க. மீனாவும் அதே தான் சொல்கிறாங்க. சரி நம்ம இந்த பிரச்சனையை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போகிறாங்க. அந்த நேரம் பார்த்து அடுத்த நாள் காலையில் ஒருத்தர் வராரு, ஜோசிகார் ஒருத்தர் வீட்டுக்கு. யார் இவர், என்ன வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாம் பாட்டுருக்காங்க. முத்து போய் யாருங்க நீங்கள் என்னென்னு கேட்குறாரு. தம்பி இந்த மாதிரி உங்களுக்கு அம்மா பொண்ணு பார்க்க சொல்லியிருந்தாங்க கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. முத்து உடனே ஷாக் ஆகி, கல்யாணமா எனக்கா? ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ தான் விஜயா கரெக்டாக உள்ளே வராங்க. கல்யாணம் இவனுக்கு இல்லைங்க, என்னோடய பையன் மனோஜுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ மனோஜுக்குங்களா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் எல்லோரும் வந்து வராங்க. உங்கள் பையனுக்கு வந்து பொண்ணு பார்க்க சொல்லியிருந்தீங்க, நல்ல வரணம் வந்திருக்கு அப்படின்னு ஜோசிகார் சொல்லிகிட்ருக்காரு. அப்போ தான் மனோஜும் உள்ளே வராரு. ஏற்கனவே 2 கல்யாணம் ஆயிடுச்சு, இன்னொரு கல்யாணமா அப்படின்னு முத்து எல்லோரும் வந்து நின்று பாட்டுருக்காங்க. அப்புறம் ஜோசிகார் வந்து பார்த்துட்டு சொல்கிறாரு, ஏற்கனவே உங்கள் பையனுக்கு கல்யாணம் ஆயிருக்கணுமே, நீங்கள் ஒரு தடவை தான் ஆச்சுன்னு சொன்னீங்க, ஆனால் 2 தடவை கல்யாணம் இந்நேரம் முடிஞ்சிருக்கணுமே ஜாதகப்படி அப்படின்னு ஜோசிகார் சொல்கிறாரு. 2 கல்யாணமா? இல்லை ஒரே ஒரு கல்யாணம் தான் நடந்திருக்கு, 2வது கல்யாணத்துக்கு தான் அவனுக்கு பொண்ணு பார்க்குறேன்னு விஜயா சொல்கிறாங்க. ஜோசிகார் வந்து சரி இருங்கம்மா நல்லா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. மனோஜ் வந்து ஐயோ இவங்க வேறு கண்டுபிடிச்சிட்டாங்களே, என்ன ஆக போகுதுன்னு தெரியலேன்னு நின்றுட்டுருக்காரு. ஜோசிகார் பார்த்துட்டு மறுபடியும் சொல்கிறாரு, இல்லைம்மா 2வது கல்யாணம் கண்டிப்பாக முடிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் ஏற்கனவே நடந்துருச்சு அப்படின்னு முத்து சொல்கிறாங்க. ஏற்கனவே நடந்துருச்சா, என்னது அப்படின்னு விஜயா வந்து முத்துவை முறைச்சி பார்க்குறாங்க. இல்லைம்மா சும்மா சொன்னேன் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. அப்புறம் மனோஜ் வந்து நின்று பாட்டே இருக்கார். இவங்கெல்லாம் சொல்கிறாங்க, ஆண்டி வேண்டாம், இன்னும் ப்ராப்பராக வந்து ஸ்ருதியும் மீனாவும் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை ஆண்டி வேண்டாம், ப்ராப்பராக இன்னும் டைவர்ஸ் கிடைக்கல, வயிற்றில் குழந்தை இருக்குது, இந்த நேரத்தில் போய் வேண்டாம், ப்ராப்பராக எல்லாம் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு முத்து, அமைதியாக உங்கள் வேலையை பாரு, நீங்களும் உங்கள் வேலையை பாருங்கள், இதில் யாரும் தலையிடாதீங்கன்னு சொல்கிறாங்க. மனோஜும் வந்து என்ன சொல்கிறாருன்னா, கரெக்டாக இல்லைம்மா அவங்க சொல்கிறதும் கரெக்டு தான், இப்போ வேண்டாம்மா, கல்யாணம் அப்புறம் பண்ணிக்கலாம், டைவர்ஸ் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. விஜயா உடனே டென்ஷன் ஆகி மனோஜை வந்து திட்டுறாங்க. அந்த நேரம் பார்த்து பாட்டியும் அண்ணாமலையும் உள்ளே வராங்க. அப்போ மனோஜ் வந்து எப்பா வாங்க கரெக்டான நேரத்தில் பார்த்தா வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி தரகர் வந்து சொல்கிறாரு. மனோஜுக்கு பாட்டிக்கிட்ட போய் வணக்கம் சொல்லிட்டு வாங்க உட்காருங்க பேசிவிட்டு யார் நீங்கள் என்னென்னு பேசிவிட்டு இந்த மாதிரி ஜோசிகார் மனோஜுக்கு வந்து இன்னொரு கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பாட்டிக்கிட்ட இது 2வது கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க வந்திருக்கான்னு சொன்னி, 2வது கல்யாணம் அவனுக்கு தான் இன்னும் கல்யாணமே ஆகலையே அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. அப்புறம் அதுக்கு வந்து விஜய் வந்து இல்லை ஃபஸ்ட்டு இவனுக்கு தானே ஆயிருக்கணும், அவங்களுக்கு தானே ஃபஸ்ட்டு ஆயிடுச்சு, ரவிக்கும் முத்துக்கும், அதனால இது 2வதாக நடக்கிற கல்யாணம்னு சொல்கிறாரு அப்படின்னு சமாளிக்கிறாங்க. அப்புறம் அண்ணாமலை வந்துட்டு, நான் தான் உனக்கு அன்னைக்கே சொன்னேன்ல பொண்ணு பார்க்குற வேலையை வச்சுக்காத அப்படின்னு திட்டுறாரு. அதுக்கு பாட்டி வந்து சொல்கிறாங்க, டேய் நல்ல இடமா இருந்தால் பார்க்குறதுல என்ன தப்பு இருக்குன்னா, அவனுக்கு கல்யாணம் ஆகலையில, ஃபஸ்ட்டு இவனுக்கு தானே நம்ம கல்யாணம் பண்ணியிருக்கணும், இவனை விட்டுட்டு இவங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டோம்,
நல்ல இடமா இருந்தால் நல்ல பொண்ணாக இருந்தால் சரி அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்கிறாங்க. அதுக்கு வந்து மனோஜ் வந்து நின்று பாட்டுருக்காரு. ஐயோ இவங்க விட மாட்டாங்களாட்டிருக்கே அப்படின்னு. அப்புறம் முத்து சொல்கிறாரு, அவனுக்கு நல்ல பொண்ணுன்னு அதெல்லாம் முக்கியம் இல்லை பாட்டி, நல்ல வசதியாக பணக்கார வீட்டு பொண்ணாக இருந்தால் பரவாயில்ல, அது எந்த கண்டிஷனில் இருந்தாலும் எந்த நிலமையில் இருந்தாலும் அவன் கல்யாணம் பண்ணிக்குவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உடனே வந்து விஜயா வந்து, இங்கே பார் மீனா, மரியாதையாக முத்து அமைதியாக இருக்க சொல்லி கம்முன்னு கூட்டிகிட்டு போயிரு அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா வந்து ஏங்க அமைதியாக இருங்க அப்படிங்கிறாங்க. சரிங்க மேடம் அப்படின்னு கம்முன்னு இருக்கிறாரு. பாட்டி வந்து பரவாயில்லையே, கல்யாணம் கொஞ்ச நாள்லேயே வந்து உங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துட்டியே, இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இவரை நான் கொண்டு வரதுக்கு எத்தனை நாள் ஆச்சுன்னு எனக்கு தான் தெரியும்னு மீனா மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கிறாங்க. அப்புறம் முத்து சொல்கிறாரு, இங்கே பாருங்கம்மா, இப்போ இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. இந்த விஷயம் வந்து ரோஹிணிக்கு தெரிஞ்சு கேஸ் கொடுத்தாங்கன்னா அப்புறம் வந்து போலீஸில் கூட்டிகிட்டு போய் அடித்து துவைச்சிருவாங்க. தேவையில்லாத பிரச்சனை பண்ணாதீங்க, எதாக இருந்தாலும் டைவர்ஸ் ஆகட்டும், ஒரு முடிவு எடுத்துகிட்டு பண்ணுங்கன்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. மனோஜ் ஆமாம்மா வேண்டாம் அப்படிங்கிறாங்க. விஜயா வந்து நீ என்னடா மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. இதுக்கப்புறம் வந்து மீனாவும் ஸ்ருதியை வந்து சரி போய் ரோஹிணி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. அடுத்த நாள் வந்து ரோஹிணி பார்க்குறதுக்கு மீனாவும் ஸ்ருதியும் மட்டும் போகிறாங்க. போகும்போது ரோஹிணி வீட்டில் இருக்காங்க. வாங்க கிறிஷை பார்க்க வந்தீங்களா, கிறிஷ் ஸ்கூலுக்கு போயிட்டானே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ரோஹிணி, நாங்கள் உங்களை பார்க்க தான் வந்தோம், நீங்கள் என்ன பார்க்குற அளவுக்கு நான் ஒருத்த நாள் கிடையாது அப்படிங்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை ரோஹிணி, என்ன இருந்தாலும் உங்கள் மேலே எங்களுக்கு அக்கறை இருக்குது, நீங்கள் நல்லா இருக்கணும் தான் சேர்ந்து நம்ம எல்லாம் ஒட்டுக்கா ஒரே வீட்டில் நல்லா இருக்கணும், நல்லா வாழணும் தான் நாங்களும் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஸ்ருதி மீனாவும் சொல்கிறாங்க. இன்னையோட எபிசோடு இதோட முடிஞ்சுது. மேலும் என்ன நடந்துச்சு, அடுத்த கண்டென்ட் அடுத்த வீடியோவில் போடுறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம சேனலை பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் அடுத்தடுத்த அப்டேட்ஸில் உங்களை சந்திப்போம். அது வரைக்கும் ஸ்டே டியூன் ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா, பை பை, see you on next video.